ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு இந்தியன் இன்வென்டர் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காரு. அது என்னதுன்னா 6 ஸ்ட்ரோக் இன்ஜின். இந்த இன்ஜின்னால் 176 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் per லிட்டர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. இது ஒருவேளை உண்மையானா த ஃபியூச்சர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் இந்த செயலை எப்படி செஞ்சார் அண்ட் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் யாருன்னா மிஸ்டர் சைலேந்தர் கவுர். இவர் உத்தரப்பிரதேஷில் இருக்கிற பிரயாக்ராஜ் சிட்டியில் பிறந்தவர். மிஸ்டர் சைலேந்தர் கவுர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அலகாபாத் யூனிவர்சிட்டியில் 1983 அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. டாடா மோட்டர்ஸில் ஜாயின் பண்ணுற வாய்ப்பு கிடைத்தும் கூட அவர் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த வாய்ப்பை அவர் வேணான்னு சொல்லிட்டார். மேலும் இந்த ரிசர்ச்க்கு அவர் சொந்த லேண்டை, அவரோட வீட்டை அண்ட் அவரோட ஷாப்பை செல் பண்ணிட்டார். அண்ட் மேலும் அவர் வசித்து வந்த அந்த வாடகை வீட்டை பார்த்தீங்கன்னா அவர் லெபார்டரியாக ஒர்க் ஷாப் மாற்றிட்டார். மிஸ்டர் சைலேந்தர் கவுர் இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜினை கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக உழைப்பை போட்டு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. மிஸ்டர் சைலேந்தர் கவுர் இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜினுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட 2 பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. இனிஷியல் ஃபேஸில் R&D டீம் இந்த மாடல் ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த டீமோட ஹெட் பண்ண ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்போட பொட்டன்ஷியலை பார்த்துட்டு ஃபர்தராக என்கரேஜ் பண்ணியே இருக்காரு. 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இன்டேக், கம்ப்ரெஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் ப்ராசஸில் இருக்கும். ஆனால் இந்த இன்ஜின், அதாச்சும் மிஸ்டர் கவுர் கண்டுபிடிச்ச இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா மேலும் 2 ஸ்ட்ரோக்கை ஆட் பண்ணியிருக்கிறாரு. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக்னால அவருக்கு அதிகமான எனர்ஜி இந்த ஃபியூல்லேருந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஹீட் குறைவாக ஜென்ரேட் பண்ணி செயல் போய் முடிஞ்சதுனால என்ன இருக்குன்னா அந்த ஃபேக்டர் தான் ரொம்ப க்ரூஷியல் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்திருக்கு. மேலும் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா, இந்த 6 ஸ்ட்ரோக் யூஸ் பண்ண அந்த பைக்கில் கிட்டத்தட்ட 176 கிலோமீட்டர் per லிட்டர் ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாச்சும் ஆவரேஜாக 120 கிலோமீட்டர் per லிட்டருக்கு அந்த பைக்னால ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை டேரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸும் பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. மேலும் சைலேந்தர் கவுர் இந்த டெஸ்ட் பண்ண இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா அவர் யூஸ் பண்ண மாடல் 100cc டிவிஎஸ் பைக் தான் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த டெமோக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த டெஸ்ட்டில் அந்த பைக்கு கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் ரன் பண்ணி காட்டியிருக்காரு. மேலும் வெறும் 50 ml ஆஃப் பெட்ரோல் தான் அந்த பைக்னால யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து அவர்னால கிட்டத்தட்ட 176 கிலோமீட்டர் per லிட்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. மேலும் மிஸ்டர் கவுர் என்ன கிளைம் பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டைப் ஆஃப் இன்ஜினால் பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி அண்ட் எத்தனால் போன்ற ஃபியூல்னால கூட இந்த பைக்ஸை ரன் பண்ணியும் சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறார். அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இவர் இன்வென்ட் பண்ண இந்த இன்ஜின்ஸில் 0 எமிஷன் ஆஃப் கார்பன் வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து காட்டியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இதில் சம் சேலஞ்சஸும் நிறைய கேள்விகளும் இருக்கும் இல்லையா? அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் அஃபிஷியல் கிளைமுக்கு சாலிட் டெஸ்டிங் கண்டிப்பாக வேணும். நமக்கு தெரியாது இந்த இன்ஜின் லாங் டேர்ம் அண்ட் ரியல் வேர்ல்ட் கண்டிஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸ் தான். அவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள பல பேருக்கும் தான் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்க போகுது. ஆனால் இந்த இன்ஜினை கார்ஸ்க்கு இல்லைன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு அப்கிரேட் பண்ணுறதுல ப்ராக்டிக்கலி சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்ய போகுது. இந்த கண்டுபிடிப்பு எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னா, இந்த இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபியூல் சேவ் பண்ண முடியும், பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ண முடியும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் பில் குறைய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அதோட ஃபியூல்னால வர அதிகமான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக குறைக்கவும் முடியும். திஸ் குட் பி a பிக் ஸ்டெப் இன் அஃபோர்டபுள் மொபிலிட்டி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த இன்ஜின்னால் இவி வெஹிக்கிள்ஸ் கூட ஆல்டர்னேட்டிவான ஒரு இன்ஜினாக கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷன் கொண்டு வர முடியுமா? ஆனால் அதை நேரம் தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் எதிர்பார்க்கலாம் இந்த 6 ஸ்ட்ரோக் இன்ஜினோட யூசேஜ். இவரோட ஸ்டோரி அண்ட் இவரோட டெடிகேஷன் நமக்கு பாடமாக கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவர் ஒரு நேஷனல் ஹீரோ கூட நம்ம எல்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. மேலும் இனோவேஷன் ஆஃபன் ஸ்டார்ட் வித் ஒன் பர்சன் ஒர்க்கிங் குவாய்ட்லி வித் பிக் ட்ரீம்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாதனை படிக்க வயசு முக்கியம் இல்லை, கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் கண்டிப்பாக முக்கியம்னு இவர் மூலிமா நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இந்தியாவில் இது போல் டெக்னாலஜினால இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன நன்மை ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கைஸ், டேக் கேர், பாய்.